आदिशक्ति माता जी श्री निर्मला देवी की जय। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனம் மெதுவாக நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாய், எங்களின் கவனமானது தங்களிடத்தில் மட்டுமே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் இதயத்திற்குள் இருக்கும் அறியாமை என்ற இருளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தங்களின் அன்பை பரிபூரணமாக உணரும் நாங்கள் அந்த அன்பை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு எங்களின் இதயம் கடலை விட பெரியதாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயி, தங்களின் அன்பை பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் இந்த தியானத்தின் ஆழத்தை உணர்வதற்கும் அதன் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கும் தயவு செய்து அனுமதி அளித்து அருள் புரியுங்கள். நம்முடைய இந்த பிரார்த்தனையானது மனப்பூர்வமாக நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் அந்த பிரார்த்தனையில் ஆழமான நிலையிலிருந்து நாம் கேட்கும் பொழுது அன்னை அவர்கள் நமக்கான இறை தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலம் நமக்குள் அந்த நுண்ணதிர்வுகளை உணர செய்வார். அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளில் நமது கவனம் நிலைக்கும் பொழுது நமக்குள் எண்ணங்களற்ற நிலையும் அமைதியும் நம்முள் ஏற்படும். நமது விரல்களிலோ நமது அந்த உணர்வுகளோ பிடிப்புகளோ ஏதேனும் தெரிந்தால் நாம் அதை பற்றி சிந்திக்காமல் அதை அன்னையிடம் முழுமையாக சமர்ப்பித்துவிட்டு எண்ணங்களற்ற நிலையில் மட்டுமே நமது தியானம் இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம்.
நமது இதே தியான நிலையில் நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனம் 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்கான உணவு, உடை, நீர், தங்குமிடம் போன்ற அனைத்தையும் தாங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிறீர்கள். நாங்கள் தங்களுக்கு எதிராக செய்த அனைத்து தீயவைகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எங்களின் நன்றிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் மேன்மேலும் வளர்வதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து உபாதைகளையும் எதிர்மறை தீய குணங்களையும் பூமி மார்க்கமாக தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் எங்களுள்
நேர்மையையும் உண்மையையும் தர்மத்தையும் நிலைநிறுத்த தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். எல்லா கவனச் சிதறல்களிலிருந்தும் பற்றின்மையை எங்களுக்கு தந்தருளுங்கள். எங்களின் பணியில் விடாமுயற்சியை தந்தருளுங்கள். நாங்கள் சரியானதை மட்டுமே செய்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான தீய குணங்களை பூமி மார்க்கமாக தயவு செய்து ஈர்த்து கொண்டு எங்களை தூய்மையானவர்களாக மாற்றுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடுக்கு கொண்டு வருவோம். தாயி ஸ்ரீ மகா காளியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு தங்களின் அன்பை உணரக்கூடிய சக்தியை தந்தருளுங்கள். ஸ்ரீ பைரவராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் அகற்றி ஆனந்தத்தை எங்களுக்கு அளித்து எங்களை சமநிலைப்படுத்துங்கள். தாயி தங்களின் தூய விருப்பத்தை எங்களுக்குள் உணர செய்து எங்களின் இடா நாடியை தயவு செய்து சுத்திகரிப்பு செய்து எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயி தங்களின் குழந்தைகளான எங்களை தங்களின் கவனத்தில் எப்பொழுதும் வைத்திருங்கள். கவனம் நமது இடநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே ஸ்ரீ மகா சரஸ்வதியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கான ஞானத்தையும் விவேக புத்தியும் அளிப்பவராவீர். தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். ஸ்ரீ ஹனுமராக இருக்கும் தாங்கள் எங்களின் செயல்களில் நேரிய வழியை காட்டுவதோடு எங்களை நேரிய வழியில் அழைத்து சென்று அதற்கான சக்தியை அளிப்பவர் தாங்களே ஆவீர். தாயே தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான சிந்தனையை அகற்றி எங்களை சமநிலையில் வைத்திருங்கள். தாயே தங்களின் தூய அன்பை எங்களுக்குள் உணர செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்து எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா.
தாயே, தங்களின் குழந்தைகளான எங்களை தயவு செய்து தங்களின் கவனத்தில் எப்பொழுதும் வைத்திருங்கள். கவனத்தை நமது பிங்கள நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்து எங்களை சகஜ யோகிகளாக மாற்றியிருக்கிறீர்கள். தாயே, ஸ்ரீ ஹனுமராக இருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கான கவனத்தை எங்களுள் நிலைநிறுத்தி எங்களின் ஆத்மாவை உணர வைத்திருக்கிறீர்கள். தாயே, விராட்டாங்கனாவாக இருக்கும் தாங்கள் எங்களை இறைவனின் ராஜ்யத்திற்குள் நிலைநிறுத்தி நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீர்கள். தாயே, தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர்ந்து நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் தூய அன்பை எங்களுக்குள் உணர செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்து எங்களை ஆசிர்வதித்து நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்களின் குழந்தைகளான எங்களை எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் தயவு செய்து வைத்திருங்கள். கவனம் நமது சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக திகழ தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் எப்பொழுதும் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய வலது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கை அன்னையை நோக்கி வைத்தவாறும் இடது கை பூமி தாயின் மீது வைப்போம். கவனம் நம்முடைய வலது மூலாதார சக்கரம். மந்திரம் ஸ்ரீ கார்த்திகேய சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய் ஸ்ரீ கார்த்திகேயராக வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் வலது மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ கார்த்திகேயராக இருக்கும் தாங்கள் அனைத்து அசுரர்களையும் அசுர குணங்களையும் அழிப்பவராவீர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அசுர குணங்களான 6 குணங்களை முழுமையாக எங்களுக்குள் இருந்து அகற்றி அழித்து விடுங்கள். தாயி தங்களின் அன்பை பரிபூரணமாக உணரும் நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். ஸ்ரீ கணேசரின் ஞானம் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்கவும் அதை நாங்கள் உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயி எங்களுக்குள் பணிவை தந்தருளுங்கள். அன்பை நிலைநிறுத்துங்கள். கவனத்தை நமது வலது மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि निर्विश्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो
नलो निलोन्नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் நாபி சக்கரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாகவும் ஸ்ரீ கிரக லக்ஷ்மியாகவும்
ஸ்ரீ ராஜலக்ஷ்மியாகவும் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எங்கும் நிறைந்திருப்பவரான தங்களை அளவிட முடியாது நிரந்தரமானவரான தாங்கள் இப்பிரபஞ்சத்தின் தாயாவீர். படைப்பு சக்தியின் ஆதாரமாக விளங்கும் தாங்கள் செழிப்பை கொடுப்பவர். இல்லத்தரசியின் தத்துவத்தையும் எங்களுள் நிலை நிறுத்துபவராவீர். எங்களுக்குள் திருப்தியையும் ஆனந்தத்தையும் அமைதியையும் தர்மத்தையும் நிலைநிறுத்துபவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றுபவரும் தாங்களாவீர். தாய், எங்களுக்குள் இருக்கும் குருமார்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு எங்களின் குரு தத்துவம் மேம்படவும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்திக்கு கொண்டு வருவோம். தாயே, யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரராக விளங்கும் யோகேஸ்வரராகிய தாங்கள் ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக எங்களின் விசுத்தி சக்கரத்தில் தங்களின் சக்தியை நிலைத்திருக்க செய்பவராவே. தாயே, தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை நாங்களே எதிர்கொள்ளும் நிலையை எங்களுக்குள் ஏற்படுத்தி தந்தருளுங்கள். அந்த நிலையில் எங்களை நாங்கள் முழுமையாக கண்டறிந்து எங்களை சமநிலைப்படுத்தி அன்பானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் நாங்கள் இருக்க எங்களை மாற்றி விடுங்களம்மா. எங்களுக்குள் இருக்கும் கோபமும் அகங்காரமும் குற்ற உணர்வும் மாயையும் தயவு செய்து அகற்றிவிட்டு எங்களை முழுமையான சகஜ யோகிகளாக எங்களை உணர வையுங்களம்மா. எங்கள் மீது எங்களுக்கான நம்பிக்கையையும் உண்மை தன்மையையும் அதன் சக்தியையும் தயவு செய்து உணர வையுங்கள். தங்களால் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும். தாயே, விராட்டாங்கனாவின் விராட்டா பகுதியில் நாங்கள் நிலை நிற்கவும் அதன் அன்பையும் அதன் அமைதியையும் தயவு செய்து எங்களுக்கு உணர வைத்திருங்களம்மா. தங்களின் கருணையால் நாங்கள் சாட்சி நிலையில் பற்றற்ற நிலையில் இருக்க அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் அன்பை பரிபூரணமாக உணரக்கூடிய அந்த சக்தியை எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. எங்களுக்குள் இனிமையும் பணிவும் அன்பும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் விசுத்தி சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். தங்களின் குழந்தைகளான நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனம் நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் எவ்வித கேள்விகளும் இல்லாமல் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைகிறோம். எங்களின் சமர்ப்பணம் மூலமும் எங்களின் முழுமையான பக்தியின் மூலம் மட்டுமே தங்களின் அன்பை நாங்கள் பரிபூரணமாக பெற முடியும் அம்மா. தாயே, எங்களுக்குள் அன்பு, கருணை, ஆனந்தம், மகிழ்ச்சி முதலிய அனைத்து குணங்களையும் நிலவ செய்வதோடு அதன் மூலம் நாங்கள் தங்களின் இறைவனின் ராஜ்யத்திற்குள் எங்களை நிலைநிறுத்திக் கொள்ள தயவு செய்து அனுமதியளித்து அருள் புரியுங்கள். கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். நம்முடைய தியான நிலையில் எவ்வித எண்ணங்களும் இல்லாத நிலை நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களையும் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் முழுமையாக அன்னையின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு நமக்குள் அமைதி நிலவ அன்னையிடம் இதயபூர்வமாக பிரார்த்தனை செய்வோம். மந்திரம் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது இதே தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1993 சகஸ்ரார பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Today we are here to celebrate Sahasrara. It was not very difficult for me to open the Sahasrara because there were so many seekers in this world. Because, of course, I studied also the permutations and combinations from which you all are, in a way, suffering. Also, the time had come. I felt horrible gurus who are really devils are trying to capture all the seekers. I thought it's high time that Sahasrara should be opened up. It was not like Christ's crucifixion by any chance. In those days, one had to do a lot of tapasya, and that's what
he went through. But in these modern times, what you know is much more important than what you do. It is such a universal awareness now, because of maybe medias, because of communications, because of traveling, that a human mind knows a lot. It knows so much sometimes that its brain cannot even bear it. It is so overloaded with ideas. And also, the human mind is all the time anxious to grasp, absorb, and retain whatever he thinks is knowledge. But he lacks discretion, so all kinds of things are accumulated in his brain in the modern times. Especially with the advent of all these media like television, computers, not a media, but it's quite a complicated brain again. The man had to know the technique of all these things very much. And this technique, if he understood, he could do many things, many more things than your forefathers could. Thus, materialism started taking its own development in the minds of people. So the curse of human beings at that time was materialism. When I felt that Sahasrara must be opened up. So this is how, when the Sahasrara opened, the Kundalini started moving towards this divine power, getting connected with it, and was all the time flowing within you. When the Nirvikalpa state came. Now when it is coming through the Sahasrara, one has to know that the Sahasrara has to be clean so that the flow of divine power is going, penetrating without any obstacle, without getting impure, without getting into any kind of problems. So to get to that level, to that state, all the Sahajogi, I am happy to know, are trying to work it out, their own individual meditations also, so that this growth should take place. Thus, you get enlightenment in a full way. But then one must ask why, for what? What's the purpose? What's the aim? The aim is, your aim is lost. You don't seek for aims at all anymore. This pandal was built with such great ability, for which we didn't pay anything. Everybody was working here day and night in the rainy season, and I was quite worried about them. I said, what's the matter? Just we are enjoying, mother, we are enjoying. I'm not enjoying. We are enjoying the rain, all right. We are enjoying the cold, all right.
enjoying everything, lifting all these heavy things, everything we are enjoying. I was quite surprised at them. Nobody had any complaints, but everybody was just on the warpath, building this tent for you. So what happens? Once your sahasrara is clean, this flow of joy doesn't allow you even to think that you are exerting or you are working. Then we have some Sahaja-yogis who have such problems, who come to Sahaja Yoga with problems. Then these people see them with these problems that are still continuing. Now the sahasrara doesn't want to accept it. It's terrible. I was like him. No more. Me, I don't want to be that. So they abhor the person who was just like them. They just can't bear. They just can't tolerate. Then I would say, still, you have to grow. You have to grow. Your sahasrara has to be cleansed out at such a speed, at such a level and stage, that like soap cleanses everything, it should cleanse everything else. Should not be afraid of anything. Should not have any worry about the conditionings of others or ego of others. That is the state now we have to reach. Today is the Sahasrara day, is the 23rd Sahasrara day. And I shouldn't expect much. I don't want to say anything much about it. But I wish and I hope that all the 1,000 petals of your Sahasraras will be so cleansed that you will never catch from anybody, you will never be frightened of anybody. You will be masters of all kinds of curatives, and also you will be the one who can give solace, peace to others. You will be the one who will be organizing programs outside. You will be the one who will be responsible for Sahaja Yoga. And when that happens, then we can see that these 1,000 petals of the Sahasrara have opened out. These 1,000 petals are not yet awakened. They signify the different 1,000 powers of the goddess. Minimum of minimum. These 1,000 ones you can open out yourself by introspection, by looking at yourself, making fun of yourself. Know thyself means know yourself with all the defects you have and also the potential you have and all the good points you have. So as far as you are concerned, when you are looking at yourself, you should just see to the defects that you have. Why do I behave like this? Why do I assert so much? What's the problem? Why can't I see myself clearly? With that transparency of your Sahasrara, you can see your heart, you can see your mind, you can see yourself fully, clearly. What's wrong with you? This transparency can come only if you have really
the pure desire, Shuddha Ichha, to be of that level. Now there is no competition between A and B. We don't say that you got the first prize for coming out of the Sahasrara, or we don't say you have the second prize. There's nothing like first, second in Sahaja Yoga. Because we are not running the race. There's no competition between us. Whatever we are doing is for our own satisfaction. Now think of something. There are 5 people who are running. Now they have to think out of these 5 people who goes first. Here it is the other way round. The 5 people are meditating. Now, everyone individually has to see for himself if he satisfies himself or not. Nobody else is going to give a certificate. It is you who has to give certificate to yourself, honestly. It's a very different position. It is you, your Sahasrara, and your attention. And you have to see within yourself, how far have I realized my own powers, my own compassion, my own personality. You'll have to test it yourself. It is you are the one who decides. When you are the one who is running, it is you are the one who decides without running. Then what is the question of competition? The whole thing disappears into nothing. As I told you the other day, an analogy, that if you are looking at the mirror, then you are the one who is observing. Your reflection is the one that is observed, and there is the action of seeing. So you are in 3 dimensions. But supposing you become the mirror yourself, the whole process is reversed. You see yourself, you don't have to see because you are seeing it all the time. It's just spontaneous. In the same manner, when it comes to Sahasrara, it is your Sahasrara itself gives you the full idea as to how you are. The diagnosis comes from your own Sahasrara. Your own Sahasrara tells you what centers are catching, because all the pitas of these 7 centers are in the Sahasrara. As if the Sahasrara is now watching yourself and reporting to you, see, this is wrong with you, this is wrong with you, this is wrong with you. So, Sahasrara, being the best well-wisher that you have, gives you the right information about yourself. So the best is that you correct yourself. So then achieve that perfect state. That is what you have to do. But once you have achieved the perfect state, you have achieved your aim, you have no aim left. Like the lights now. Till you have to make the lights, you have to work hard. Make the lights, put them right, do everything that is necessary. But once it is made and the light comes into it, then the job of the light is to give the light. So the first function is over. Now the second function is to give it back.
You reach your aim, your destination. For example, I had to come here, all right? So I come all the way from my house, come in the car, walk in and come and sit down here. Now it's finished that part. Over. Now I don't have to walk. Otherwise I'll be all the time running. So all this mad race of this brain stops. For what should it be used now? For enjoying the peace, for enjoying the joy, for enjoying the collectivity. So the labor or the hard work, or you can also say the planning of the future finishes off. Only thing now you have got it, so better enjoy it. So we have lost now the sense of aim. We don't have any aims. We just want to enjoy. It's a very, very big thing that has happened because, as you know, the joy in the Sahasrara is Nirananda. Nirananda. Of course, Nira is my name also, but it means pure, absolute joy. Nirananda. And that Nirananda, that joy, has no other hues. It's just pure, pure joy. Without thinking, it just pours into it. After all, every activity is for what? For getting some sort of a pleasure, sensation. And also some people believe for joy. It's not. Only after the opening of Sahasrara and the cleansing of it, then you know what is joy. You can't explain how you can spend hours together like this. People don't understand. Like even our mayor was telling me that we can't sit in the church for more than 15 minutes. And how people are sitting here for so many hours. 15 minutes we cannot sit, but how these people are sitting for such a long time? What are they doing there? What is their entertainment? How can they sit for hours together without saying anything, without dropping even a pin? They are just all the time there. So what have we given them? What is happening to them? This is very surprising and remarkable that these people who are not even Sahajogis can see clearly that you people are least bothered, you are absolutely enjoying life. Whatever you may be doing is not important. What is important is that whether you are working in the office or outside, you are full of joy, enjoying everything. This is the most important thing in life, which you can have only through Sahaja. Because your sastraras are open. Because they are open. There is now one more thing I have to tell you that is very important for all of you to remember. That while living in this ocean of joy, we have to remember that there are many who have not yet jumped into it. So we have to bring them in. And it's such a pleasure, such a joy to give realization to someone. Extremely joyful. So we need people who would come and say that we definitely come for this. They should really come forward. And once they come forward, you'll be amazed how things will work out. There are many I know who are going all over, everywhere, and spreading Sahaja. So it's very important for all of you to know that you have got the light to be given to others. Come forward. Don't have fear of your ego, conditioning, nothing. Come forward.
You have all the strength, you have everything within yourself, and you will do everything with such happiness and joy. Everywhere in every country, people are doing that, but some of them are doing, some of them are not doing. All of you are quite capable of doing it, so please come forward and see for yourself what you are capable of. First of all, you should have faith in yourself. If you have no faith in yourself, you cannot do anything. Have faith. You should have no fears of any kind. And also to introspect, to see within yourself what's going on. To be very frank, I find my brain absolutely empty. What I talk from this emptiness, I don't know. You will also find your brain absolutely empty. And still, with that empty brain, you will be achieving a lot. It's very remarkable, as you have seen that from the candle you get cool breeze. How can you get from the candle cool breeze? You do get. So it is important to recognize yourself as a Sahaja and to recognize what have you done for Sahaja. Without doing for Sahaja, you cannot enjoy life. That was your aim. And that's the aim you have reached. Now, if you don't, supposing I have to come and sit on this thing and I don't sit on this thing, then what's the use of coming here? I came here to tell you something about Sahasrara. And if I don't tell you, then what's the use of my coming here and celebrating Sahasrara Day? In the same way, when you have reached that state now, what you have to do is not to use for your own purpose. You have used it quite a lot. For your health, wealth, everything. Now, what are we doing about Sahaja? What have we done for Sahaja? After some time, you will do a lot and you will never know you have done anything for Sahaja. Very surprising it happens to so many of you. And should happen to all of you. I hope all of you will realize that your sastraras are clean, completely, you're perfectly all right. You don't have to worry about it, and you can really go ahead with spreading of Sahaja. May God bless you all. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களின் வாழ்வு தங்களுடையது. தாயே, தங்கள் அன்பால் எங்களின் இதயம் முழுமையாக நிரம்பட்டும். அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக திகழ்வதற்கு எங்களை தயவு செய்து வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, தங்களின் குழந்தைகளான நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் இருக்க
எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவே. தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து குழப்பங்களையும் நீக்கி தேவையான விளக்கத்தை அளித்து எங்களுக்குள் அமைதியை நிலைநிறுத்தியமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது நன்றியை அன்னைக்கு பணிவோடு செலுத்திவிட்டு குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.